இறைவன் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்காவின் நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபனான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசிரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்று இருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்ன மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரோடு சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். அனைவருக்கும் தந்தையர்கள் அருட்சகோதரர்கள் சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற வேளையிலே, கிறிஸ்து பிறப்பு விழா இன்றைய 3 இறைவார்த்தைகளும் மீண்டும் மீண்டும் உணர்த்துகின்ற வார்த்தை ஒளி மனிதனாக வந்த விழா. யோவான் நற்செய்தி வார்த்தை மன உருவாகி நம்மிடையே குடிகொண்டார் என்கிறது. லூக்கா நற்செய்தியும் இன்றைய முதல் வாசகத்தையும் நாம் ஆழமாக தியானிக்கிற போது ஒளி மனிதனாக விண்ணகத்திலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது என்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறோம். நகைச்சுவைக்காக அடிக்கடி ஒரு நிகழ்வை நீதி நெறி கதையாகலாக அல்லது மறைக்கல்விகளில் நாம் கூறியிருக்கிறோம். ஒரு குருடன் ஒரு ஞானியை சந்திக்க செல்கிறார். சந்தித்து அது இரவாக நேரமாக இருக்கிறது. சந்தித்து முடித்த பிறகு அந்த இரவு நேரத்திலே அந்த பார்வையற்ற குருடனிடம் இந்த ஞானி ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து அவர் அனுப்புகிறார். அவன் கேட்கிறான், ஐயா, எனக்குத்தான் கண்ணு தெரியாதே, அந்த டார்ச் லைட்டை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவன் கேட்கிற போது அந்த ஞானி சொல்வார், தம்பி, டார்ச் லைட் உனக்கல்ல, உனக்கு எதிராக வரக்கூடியவர்கள் உன்னுடன் மோதிவிடக்கூடாது என்பதற்காக என்று அவர் கூறுவதை நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், சொல்ல கேட்டிருக்கிறோம். கார் இருள் ஒளி, இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழா. கார் இருள் ஒரு பக்கம், ஒளி ஒரு பக்கம். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக நமக்கு அறிவிக்க கேட்டோம். கார் இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் நடந்து வந்தார் என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட துன்பத்திலே, துயரத்திலே, வேதனைகளே, கஷ்டத்திலே, கவலைகளிலே, வார்த்தைகளிலே சொல்ல முடியாத துன்பத்திலே அவர்கள் உழண்டு வந்தார்கள் என்பதை கார் இருளில் நடந்து வந்த மக்கள்
மக்கள் பேரொளியை கண்டார்கள். இந்த பேரொளியாய் நம்முடைய ஆலயத்தை ஜொலித்து அந்த விழாவை கொண்டாடுவதனுடைய நோக்கம் அன்று ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக சொன்ன வார்த்தை இயேசுவிலே நடைபெற்றது என்பதை 2025ஆம் ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி, அந்த ஒளி நமக்கு இருக்கிறதா? இன்றைய இருள் என்ன? இன்றைய உலகத்தில் நாம் வாழக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய இருள் என்ன? அரசியல் ஒரு இருளாக இருக்கிறது, சமூகம் ஒரு இருளாக இருக்கிறது, பொருளாதாரம் ஒரு இருளாக இருக்கிறது, அடிமைத்தனம், துன்பம், விரக்தி, வேதனை, பிரிவினை, திருமணம் ஆகவில்லை, குழந்தை இல்லை, பிரமாணிக்கம் இல்லை என்ற எத்தனையோ இருளிலே இருளிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கிறிஸ்து பிறப்பு ஒரு ஒளியாக, மனிதனாக, பாலன் குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பாய் இருக்கிறது. யோவான் நற்செய்தி 5 அதிகாரத்தில் 9வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்லும். வாழ்வு இருந்தது, அது மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அதன் மேல் இருள் வெற்றி கொள்ளவில்லை. இந்த ஒளியின் வழியாக இருளை வெற்றி கொண்டார் இயேசு கிறிஸ்து என்பதை நான் பார்க்கிறோம். இருளில் இருப்பவர்கள் தான் இருள் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், பாவத்தில் இருக்கிறேன் என்பது உணர்வுகள் தான் இந்த ஒளியை காண முடியுமே ஒளிய மற்றவர்கள் ஒளியை காண முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் வழியாக தந்தையாம் கடவுள் நமக்கு கூறுகிறார். நாம் முன்னுரைகளை வாசிக்க கேட்டோம். நாம் அனைவருக்கும் தெரியும், ஒரு குழந்தை பிறப்பு என்றாலே மகிழ்ச்சி. அதுவும் இந்த குழந்தை மீட்பராக, மெசியாவாக பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி மாபெரும் மகிழ்ச்சி அல்லவா? அதைத்தான் மிகவும் ஆர்ப்பரித்து நம்முடைய பாடற்குழுவில் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் பாடினோம். இன்று அதே உற்சாகத்தோடு இந்த இரவை பகலாக்கி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி குழந்தையான ஒளியாக நமக்கு வந்ததினாலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அறுவடைகிற போது, பகிர்ந்து கொள்கிற போது, பகிர்வை பற்றி பேசணும். ஒரு குழந்தை பிறக்கிற போது, மற்ற ஒரு கிடைத்தது, வேண்டியது கிடைத்த போது நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் இங்கே மகிழ்ச்சி என்பது என்ன? ஆண்டவர் மெசியாவாக, மீட்பராக, அதுவும் ஏழ்மையிலே, தனிமையிலே நமக்கு பிறந்திருக்கிறார். எனவே அவனை மீட்பதற்காக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்து, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இருள், ஒளி, துன்பம், மகிழ்ச்சி என்கிற எல்லையை தாண்டி ஆண்டவர்களை அகமகிழ்ந்து அக்களித்து கொண்டாடுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த நாளிலே. இதைத்தான் இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்று இருளில் வாழ்ந்த மக்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். காத்திருந்த மக்கள், ஆவலோடு விழிப்போடு காத்திருந்த மக்கள் கண்டபோது மகிழ்ந்தார்கள் என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரவை பகலாக்கி ஆடம்பரமாய் அற்புதமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா என்று நாம் சற்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். வெறும் கடமைக்காக வார்த்தைகளால் ஹாப்பி கிறிஸ்துமஸ், மகிழ்ச்சி இல்லாமல் சொல்லக்கூடிய விழா அல்ல. அந்த மகிழ்ச்சியை வாழ்வாக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. நகைச்சுவையாக கிறிஸ்து பிறப்பு விழா என்றாலே அதிகமாக ஷாப்பிங். இந்த சென்னையிலே நிறைய சூப்பர் மார்க்கெட், ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டும் மிக அதுவும் குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு விழா என்றாலே மிகவும் அதிகமாக ஆடம்பரமாக அது அலங்கரிக்கப்பட்டிருப்பதை, எல்லா கடைகளும், எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். நீங்களும் ஷாப்பிங் சென்றிருப்பீங்க. ஒரு தாய் தன்னுடைய சிறு குழந்தையை, ஒரு 4-5 வயது சிறு குழந்தையை அழைத்து கொண்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போகிற போது அவர் சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸ் வாங்குற போது குழந்தையை மறந்துடுறா. போகிற வழியில் ஒரு அழகான குழந்தையை பார்த்தாவே, ஒரு பொம்மைகளை பார்த்தாவே மிகவும் பார்ப்பதற்கு ஈர்ப்பதாக இருக்கும். அந்த சிறு குழந்தை, 4 வயது குழந்தை, அந்த அந்த குழந்தை இயேசுவுடைய அந்த சுருவம் மிகவும் தத்துவமாக இருக்கிற சுருவத்தை பார்த்து அப்படியே நின்று விட்டது. தாய் சென்று பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு கடைசியாக தேடி பார்க்கறது காணா. வந்தால் அந்த மூலையில் அந்த குழந்தை இயேசுவை பார்த்து அப்படியே பிரமித்து போய் நிற்கிறா. உடனே அந்த தாய் சொல்கிறா, வாடி போகலாம் அப்படின்னு குழந்தைய கூப்பிடும்போது அவள் சொல்கிறா, அம்மா பாருமா, இந்த குழந்தை இயேசு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்லி முடிக்க இருக்குல்ல. தாய் ஒரு வார்த்தை சொன்னா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை வா. என்ன இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை வா என்று அந்த வார்த்தை இன்று நமக்கு மிக மிக பொருந்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் எதற்கோ நேரம் இருக்கிறது. இந்த ஆண்டவரை தேட, ஆண்டவரோடு இணைந்திருக்க, ஆண்டவரோடு உறவாட நேரம் இல்லை என்பது யதார்த்தமான, ஒற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு விலை 3 பரிணாமங்களை, 3 நிலைகளை, முதல் பிறப்பு வரலாற்று நிகழ்வு, அதை நினைவு கூறுகிறோம். 2வது பிறப்பு வெளிப்போடு ஆயத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம். 3வது பிறப்பு என்பது என்ன? நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்தில், நம்முடைய அன்றாட
செயல்பாட்டிலே அது நடைபெற வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு நேரமில்லை. மற்ற எவையவர்களுக்கோ நேரம் இருக்கிறது. இன்று கையளவு செல்போன் வந்த பிறகு எவையவைக்கோ நேரம் இருக்கிறது. ஆனால் இன்று அந்த மகிழ்ச்சியை பெற முடியாததற்கு காரணம் என்ன என்று நாம் தியானித்து பார்த்தோம் என்றால், பல காரணிகளை நாம் நினைத்து பார்த்தாலும் 3 அல்லது 4 அல்லது 5 காரணிகளை நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று முதலில் இருப்பது ஆன்மீக மந்த நிலை. அதுவும் கத்தோலிக்க வழிபாட்டிலே நம்முடைய பங்களை அர்ப்பணத்தோடு செயல்படுகிறோம். ஆனால் இருந்த போதும் ஆன்மீக மந்த நிலை ஒட்டுமொத்தமாக கத்தோலிக்க விசுவாசத்திலே இருப்பதனாலே அந்த ஆண்டவர் தரக்கூடிய மகிழ்ச்சி நிலைத்து இருப்பதில்லை. அடுத்ததாக கவனக்குறைவு, கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவு, அதிகமாக ஆசைப்படுவதால் ஏற்படக்கூடிய சோர்வு, தவறான செயல்களால் வரக்கூடிய சோர்வு, அதிகமான எதிர்பார்ப்பு, இதனால் வரக்கூடிய கவலையினாலே ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒளியினுடைய தன்மையை, மகிழ்ச்சியுடைய தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. வெறும் ஏட்டு சுரக்காய்களாகவே, வார்த்தைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் கார் இருளில் வாழ்ந்த குடும்பங்கள் பேரொளியாக மாறுவதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு விழா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. நமக்கு 2 தேவை. ஒன்று பாதுகாப்பு, பாதுகாப்பினால் வரக்கூடிய மகிழ்ச்சி. பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பினால் வரக்கூடிய மகிழ்ச்சி. இவை இரண்டையும் கடவுளால் தான் முழுமையாக தர முடியும். எந்த அரசு முழுமையான பாதுகாப்பை தர முடியாது, எந்த இராணுவம் முழுமையான பாதுகாப்பை தர முடியாது என்பதை வரலாறு சார்ந்த உண்மையும் உணர்த்தி கொண்டிருக்கிற வேளையிலே நாம் எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்று சொல்லுகிற போது 2 விதமான உடல் சார்ந்த பாதுகாப்பு, உணர்வு சார்ந்த பாதுகாப்பு என்று உளவியலும் அறிவியலும் பார்க்கிறோம். நாம் தேடுவதெல்லாம் உடல் சார்ந்த பாதுகாப்பு, நாம் தேடுவதெல்லாம் உடல் சார்ந்த பாதுகாப்பு. பணத்தை தேடுகிறோம், வீட்டை தேடுகிறோம், நகையை தேடுகிறோம். இப்படி பொருளாதாரம், உடல் சார்ந்த பாதுகாப்பை தான் தேடுகிறோம். அந்த உடல் சார்ந்த பாதுகாப்பை தேட தேட அழிவுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உணர்வு சார்ந்த பாதுகாப்பை நாம் தேடுகிறோமா? அன்பை தேடுகிறோமா? இரக்கத்தை தேடுகிறோமா? பரிவை தேடுகிறோமா என்று கேட்டால் நம்முடைய மன்றாட்டுக்களை பார்த்தால் பெரும்பாலும் பொருள் சார்ந்தவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசர் நமக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அவர் சொல்லுகிறார், நான் உலகை சார்ந்த அரசர் அல்ல, நான் உலகை சார்ந்த அரசர் அல்ல, என்னுடைய அரசு அது உண்மையின் அரசு, நீதியின் அரசு, அன்பின் அரசு என்று கூறுகிறார். அடிமைத்தனம், விடுதலை, மீட்பு, இவையெல்லாம் ஆண்டவர் கூடக்கூடிய வார்த்தைகளுக்கும் உலகத்தின் வார்த்தைகளுக்கும், அதாவது இந்த உதட்டுக்கும் இந்த உதட்டுக்கும் உள்ள வேறுபாடு போல சொல்லுவார்கள். அது கடலளவு வித்தியாசமாக இருக்கிறது. மீட்பர் பிறந்திருக்கிறார். அன்போடும் நீதியோடும் விழிப்புணர்வோடும் அவரோடு உறவு கொள்ளக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த ஒளியை காண்போம், அந்த மகிழ்ச்சியை அடைவோம். அந்த மகிழ்ச்சியை யாராலும் பிரிக்க முடியாது என்பது இயேசுவே கூறக்கூடிய வார்த்தை. நீங்கள் என்னிலே இணைந்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இணைந்திருந்தால் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதைத்தான் உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட அடிமை நிலையில் இருந்த மக்கள்தான் அவர்கள் பேரொளியாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை கண்டபோது அகமகிழ்ந்தார்கள். ஏரோதை போன்றவர்களோ, சதுசேயர் பரிசேயர்களை போன்றவர்களோ, சட்ட மேதைகளோ ஆண்டவரை கண்டு அகமகிழவில்லை என்பதை உணர்ந்தவர்களாய் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நமக்காக மீட்பராக, மனிதராக, ஒளியாக பிறந்திருக்கிற அவரிலே ஒளியின் மக்களாய் எல்லா விதமான இருளையும் அகற்றி ஒளி ஏற்றக்கூடிய, மற்றவர்களுக்கு ஒளி காட்டக்கூடிய அந்த ஒளி தனக்கும் ஒளி கொடுக்கிறது, மற்றவர்களுக்கும் ஒளி கொடுக்கிறது. அப்படித்தான் கிறிஸ்துவிலே இணைந்திருக்கிற நாமும் நமக்கும் ஒளியை பெற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களுக்கும் ஒளியை கொடுக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்வு என்பது சுயநலம் அல்ல, பிறநலம். கிறிஸ்து பிறப்பு விழா பிறநலத்தின் ஒளியை கொடுக்கக்கூடிய ஒளியை ஆண்டவர் கூறுவார். ஒளி ஏற்றி மரக்காலுக்குள் மறைப்பதில்லை என்று கூறுவார். நாம் மறைக்க பார்க்கிறோம். மறைக்க பார்க்கிறவர்கள் மகிழ்ந்திருப்பதில் மகிழ்ந்திருக்கவே முடியாது. மகிழ்ந்திருந்ததாக வரலாறே இல்லை. ஆண்டவர் மனிதனாக, ஒளியாக, அருளாக, ஆசிராக நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆம், விண்ணகத்திலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தை காண நம்முடைய கண்கள் தயாராக இருக்கிறது என்று எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோமா?